ஒவ்வொரு கூட்டத்துக்கும் ஒரு தலைவன் இருப்பார். ஒரு படைக்கு ஒரு தளபதி இருப்பார். அந்த தளபதி தான் அந்த படையை வெற்றிக்கு வழி நடத்துவார். அதே மாதிரி நம்ம செய்யக்கூடிய ஆயிரக்கணக்கான துவாவுக்கு ஒரு தலைவன் இருக்கான். அந்த தலைவன் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அதுதான் சையதுல் இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்புகளுடைய ராஜா, துவாக்களுடைய தளபதி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் உறுதியான நம்பிக்கையோட இந்த துவாவை பகல்ல ஓதி அன்னைக்கே மரணிச்சிடுறாங்களோ அவங்க சொர்க்கவாசி. இன்னும் யார் இரவுல ஓதி அன்னைக்கு இரவே மரணிச்சிடுறாங்களோ அவங்களும் சொர்க்கவாசி. ஆனா இந்த துவாவை நம்பிக்கையோட ஓதுறது ரொம்ப முக்கியம். என்னங்க சொல்றீங்க, ஒரு துவா ஓதுனா சொர்க்கத்துக்கு போயிடலாமா? சொர்க்கம் போறது அவ்வளோ ஈஸியா அப்படின்னு கேக்குறீங்களா? இதை நான் சொல்லல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் இந்த துவாவை ஓதி மரணிக்கிறாங்களோ அவங்களுக்கு சொர்க்கத்துக்கு வாக்குறுதி கொடுக்கறாங்க. ஏன் இந்த துவா இவ்வளோ முக்கியமானது? அப்படி அந்த துவாக்குள்ள என்ன விஷயம் இருக்கு தெரிஞ்சுக்கலாம். முதல்ல இந்த துவால இறைவன் ஒருவன் தாங்கிறது நம்ம ஒத்துக்கிறோம். ரெண்டாவதா நம்ம அல்லாஹ்வுடைய அடிமைங்கிறது ஒத்துக்கிறோம். மூணாவதா நம்ம செஞ்ச பாவங்களை ஒத்துக்கிறோம். நாலாவதா அல்லாஹ்வுடைய அருளை ஞாபகப்படுத்துறோம். அஞ்சாவதா நம்ம செஞ்ச பாவங்களுக்கு இறைவன் கிட்ட மன்னிப்பு கேட்கிறோம். முக்கியமான இந்த 5 விஷயங்களும் ஒன்னா சேர்த்து கேட்கப்படுறனால தான் இந்த துவா ரொம்ப முக்கியமா இருக்கு. இந்த துவா நமக்கு 5 மிகப்பெரிய உண்மைகளை சொல்லுது. ஒரு மனுஷன் அல்லாஹ்வை நெருங்கணும்னா அவன் தன்னுடைய அகந்தையை விட்டுட்டு தன்னுடைய பலவீனத்தை ஒத்துக்கணும். நம்ம வாழ்க்கையோடைய உண்மையான ஆதாரம் அல்லாஹ் மட்டும்தான். நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நம்மளோட கட்டுப்பாட்டுல இல்லை. அல்லாஹ் தான் எல்லாத்தையும் கட்டுப்படுத்துறான். பாவம் செய்யறத மறைக்கிறவன் உயர்ந்தவன் இல்லை. தன்னுடைய பாவத்தை ஒத்துக்கிட்டு இறைவன்கிட்ட மன்னிப்பு கேட்கிறவன் தான் உயர்ந்தவன். நம்ம வாழ்க்கையில அடைஞ்ச எல்லா நன்மைகளும் அல்லாஹ் நமக்கு தந்த அருள். நம்ம எவ்வளவு பாவம் செஞ்சிருந்தாலும் மனம் திருந்தி மன்னிப்பு கேட்டு இறைவன் கிட்ட திரும்பும் போது அல்லாஹ் மன்னிக்க தயாரா இருக்கான். யார் முழுமையான நம்பிக்கையோட மனதார மன்னிப்பு கேட்டு இறைவன் கிட்ட திரும்புறாங்களோ அவங்களுக்காக சொர்க்கத்துடைய கதவுகள் இன்னும் திறந்தே இருக்கு. நீங்க செஞ்ச பாவம் எவ்வளவு பெருசா இருந்தாலும் இந்த துவா அதை அழிச்சிடும். நீங்க பாவத்துல எவ்வளவு தூரம் போயிருந்தாலும் இந்த துவா உங்களை அல்லாஹ் கிட்ட திரும்ப கொண்டு வரும். ஒரு துவா உங்க கடந்த காலத்துடைய பாவங்கள் எல்லாத்தையும் மன்னிக்கும். ஒரு துவா உங்க எதிர்காலத்தை சொர்க்கமா மாத்தும். இவ்வளவு நாளா உங்களுக்கு இந்த துவாவை பத்தி தெரியாதா? அல்ஹம்துலில்லாஹ், ரமலானுடைய மாசத்துல இந்த துவாவை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறீங்களா? இதுவும் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த பரிசு. அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் இன்னையிலிருந்து காலை இரவுல துவாக்களுடைய தலைவனை உங்க வாழ்க்கையுடைய தலைவனா ஆக்குங்க. சையதுல் இஸ்திக்ஃபார். இந்த துவாவை காலையில ஃபஜ்ருக்கு பிறகும் இரவுல மஹரிப் அல்லது இஷாவுக்கு பிறகும் தினமும் குறைஞ்சது ஒரு முறையாவது ஓதுங்க. இறைவா, நான் உன் அடிமை, என் பாவத்தை ஒப்புக்கொள்கிறேன், என்னை மன்னின்னு கேளுங்க. இந்த துவாவுடைய ஒவ்வொரு வரியையும் ஆழமான தமிழ் அர்த்தத்தோட பார்க்கலாம். அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த ஹலக்தனி வ அனா அப்துக. இறைவா, நீயே என் இறைவன், உன்னை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை. நீயே என்னை படைத்தாய், நான் உன் அடிமை. வ அனா அலா அஹ்திக வ வஅதிக மஸ்ததாது. உன் உடன்படிக்கை படியும் உன் வாக்குறுதியின் படியும் என்னால் இயன்றவரை நான் நடப்பேன். அஊது பிக மின் ஷர்ரி மா சனஅது. நான் செய்த தீமைகளின் கெடுதிகளிலிருந்து உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். அபூஉ லக பிநிஅமதிக அலைய வ அபூஉ லக பிதம்பி. நீ எனக்கு செய்த அருளோடும் நான் செய்த பாவத்தோடும் உன்னிடம் மீள்கிறேன். ஃபகஃபிர்லி ஃப இன்னஹு லா யக்ஃபிரு துனூப இல்லா அன்த. எனவே என்னை மன்னிப்பாயாக, உன்னை தவிர யாரும் பாவங்களை மன்னிக்க முடியாது. இந்த துவாவுடைய 5 வரிகள் 5 முக்கியமான விஷயங்களை நமக்கு உணர்த்துது. இந்த துவாவுடைய அர்த்தத்தை முழுமையா உணர்ந்து, இறைவா, நீயே என் இறைவன், நான் தவறு செய்து விட்டேன், என்னை மன்னிக்க உன்னை தவிர வேறு யாரும் இல்லைன்னு இறைவன்கிட்ட மன்றாடி கேளுங்க. அல்லாஹ் நம் அனைவருக்கும் சொர்க்கத்தை வழங்குவானாக. இவ்வளவு முக்கியமான விஷயத்த நீங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதுமா? உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய ஒரு ஷேர் ஒருவர் சொர்க்கத்தை அடைய காரணமா அமையலாம். دعاء سيد الاستغفار. بسم الله الرحمن الرحيم. اللهم أنت ربي لا إله إلا أنت، خلقتني وأنا عبدك، وأنا على عهدك ووعدك ما استطعت، أعوذ بك من شر ما صنعت،
أبوء لك بنعمتك علي وأبوء بذنبي فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت. இறைவா, நீயே என் எஜமானன். உன்னை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை. நீயே என்னை படைத்தாய். நான் உனது அடிமை. உனது உடன்படிக்கையின்படியும் வாக்குறுதியின்படியும் என்னால் இயன்றவரை நடப்பேன். நான் செய்த தீமையை விட்டு உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். நீ எனக்கு செய்த அருளோடும் நான் செய்த பாவத்தோடும் உன்னிடம் மீள்கிறேன். எனவே என்னை மன்னிப்பாயாக. உன்னை தவிர யாரும் பாவங்களை மன்னிக்க முடியாது. دعاء سيد الاستغفار. بسم الله الرحمن الرحيم. اللهم أنت ربي لا إله إلا أنت خلقتني وأنا عبدك وأنا على عهدك ووعدك ما استطعت أعوذ بك من شر ما صنعت أبوء لك بنعمتك علي وأبوء بذنبي فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت. دعاء سيد الاستغفار. بسم الله الرحمن الرحيم. اللهم أنت ربي لا إله إلا أنت خلقتني وأنا عبدك وأنا على عهدك ووعدك ما استطعت أعوذ بك من شر ما صنعت أبوء لك بنعمتك علي وأبوء بذنبي فاغفر لي فإنه لا يغفر الذنوب إلا أنت.